ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாட்கள் இதுவும் ஒரு நாள். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் 10th எக்ஸாம் எழுத போகிறாங்க. நாங்கள் எழுதும்போது கூட இவ்வளோ டென்ஷனாக இல்லை, பிள்ளைங்க எழுதும்போது மட்டும் என்ன தெரியல, அவங்கள விட நமக்கு அதிகமான டென்ஷன் இருக்குது. ஆமாம், பிபி அதிகமாக இருக்குது. எல்லாரும் விடிகாலமே இருந்துச்சு, பரபரப்பாக ரெடி ஆகிட்டாங்க. என் தங்கச்சி நேற்று ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டாங்க. சுபாஷ் எக்ஸாம் போட்டு போகிறதுக்காக ட்ரெஸ் சைன் பண்ணிருக்கேன். எந்த ஒரு நல்ல விஷயம் தொடங்குறதா இருந்தாலும் சாமி கும்பிடுவாங்க. அம்மா இப்போ பிள்ளை வேறு எக்ஸாம் எழுத போகிறாரா? நல்லது, ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதும். டென்ஷனாக போயிடுதுல்ல. அண்ணா 2 மணி வரைக்கும் போச்சு நினைச்சு. இந்தாப்பா, நீ ரொம்ப நாளாக கேட்டிருந்து. வாட்ச். அதாவது அவங்க பிள்ளை எக்ஸாம் எழுத போகிறாராம், அது அவங்க மம்மி கிஃப்ட் பண்ணுறாங்களாம். ஆனால் இதில் என்னடான்னா அந்த கிஃப்ட்டை கூட இவர் தான் செலக்டே பண்ணார். கட்டினேண்ணா எக்ஸாமில் கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணுன்றதுக்காக இந்த வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏய், என்னோட ஆயிட்டாயா? அவ்வளோதான், குல்லான்னு கூப்பிடுறாங்க. இன்னும் கூட குல்லான்னு கூப்பிடுறாங்க இவங்க ரெண்டு. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க சித்தியவங்க இவா எல்லாரும் குல்லா இவரு. ஆனால் இவர் எல்லாரும் விட ஹைட் ஆயிட்டாரு. அவன் எவ்வளோ ஆயிட்டு வந்தாலும் எங்களுக்கு குல்லாதான். இன்னொரு குள்ளி வருது பாருங்க, இது கூட குல்லான்னு தான் கூப்பிடுறது. என்ன ஓடியாந்துங்கிற? கேஸ் ஆகி போயிடுச்சாம்பா. வாய்ப்பே இல்லை, கேஸே கிடைக்காது உனக்கு. கிளம்பலாம்ப்பா. 7:09 ராவு காலன்றதுனால உடனே கிளம்பிடுங்க. எடுத்துக்கணும்ல, ஹால் டிக்கெட்டு பென் இருந்தால் போதுமாங்க. அவ்வளோதான், விடு. வீட்டில் மட்டும் இல்லாமல் கோவிலுக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டாங்க. சுபாஷ்க்கு பூ கழிச்சிருக்கு பாருங்க, ஹால் டிக்கெட் மேலே விழுந்திருக்கு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக எக்ஸாமினேஷன் சென்டர் தான். இதுதாங்க சுபாஷ் எழுத போகிற எக்ஸாமினேஷன் சென்டர். அவங்க அம்மா பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க, தயிர் சாதம். நாங்கள் எவ்வளோதான் பூஸ்டப் பண்ணி கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாலும் சுபாஷ் கொஞ்சம் பயந்துட்டே இருக்கு. கங்க்ராச்சுலேஷன். உன் ஸ்கூலில் உட்காந்து எழுதுற மாதிரியே எழுது. நானெல்லாம் வந்து எதுக்கு எக்ஸாம் ஏதோ ஒன்று கிரிக்கி விட்டு லீவ் கொடுப்பாங்க, ஆய விட்டு போட போகிறோமான்னு இருப்பேன். நீ நாடா நீ எக்ஸாமுக்கு செம்ம இது அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. சித்திரை மாசம் வரப்போது லீவ் விட்டுருவாங்கப்பா, அப்படியே போயிடுவாங்க. பெல் அடிச்சிட்டாங்க, சுபாஷ் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. நாமெல்லாம் எக்ஸாம் எழுதும்போது தனியாக தான் போயிட்டு எழுதிட்டு வருவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடும்பமாகவே வந்துடுறாங்க எக்ஸாம் சென்டருக்கு. சுபாஷ் எக்ஸாம் சென்டர் விட்டுட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஆனால் அவங்க அம்மா மட்டும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் எக்ஸாம் முடிஞ்சிட்டு வெளியே வரான் பாருங்கள். அவங்க அம்மா மட்டும் இல்லைங்க, நானும் எக்ஸாம் முடிகிற டைமுக்கு ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டு வந்துட்டேன். புள்ளி எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டான். பரவாயில்ல, விடு. எழுதுனே இல்லையா? 90+ போதும் விடுறா. 90+ வந்தான், அது போதும் விடு. என்ன எக்ஸாம்னாலே ஒரு பயம் இருக்க தான் செய்யும். அந்த பயத்தை போக்க வேண்டியது பெற்றவங்கள நம்மளுடைய கடமை. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய்.